ஸோ எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் 41 அட் ஹைதராபாத் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுல ஆர்சிபி 35 ரன்ஸ் வித்தியாசத்துல எஸ்ஆர்எச் அடிச்சிட்டாங்க. ஹியூஜ் வின். ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு கொஞ்சமாவது ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 6-7 மேட்சா தொடர்ந்து தோல்வி. ஸோ இந்த விக்டரி பெரிய விக்டரி. ஏன்னா எஸ்ஆர்எச் வந்து ஹைதராபாத்லேயே போய் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாண்டாங்க 206 அடிச்சாங்க ஆர்சிபி. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் நம்ம சொல்லணும்னா ராஜத் பட்டிதார் 50 ரன்ஸ் ஆஃப் 20 பால்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா விளாண்டாரு. விராட் கோலி 50 போட்டாரு. பட் லாஸ்ட் 15 ரன்ஸ் ரன் பால் கேம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டா தான் சொல்ல முடியும். டுப்ளசிஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு 25 ஆஃப் 12. இந்த என் கேமரன் கிரீன் கொடுத்த காசுக்கு ஒரு சூப்பரா இன்னிங்ஸ் விளாண்டாரு 37 ஆஃப் 20 பால்ஸ்ல நல்லா விளாண்டாரு. 206 அடிக்க முடிஞ்சது. அண்ட் ஹைதராபாத் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உனக்கல் சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் நட்ராஜன் டீசெண்டா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் பேட்டிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல டிராவிஸ் ஹெட் தூக்கிட்டாங்க. வில் ஜாக்ஸ் ஓவர் கொடுத்து. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சிங் மூமெண்ட். என்னதான் ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா அவரோட ஆஸ் யூசுவல் கேமியா விளையாட்டு பண்ணாலும் மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஃபாஸ்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ரெகுலர் பேட்டர்ன்ல விளையாடணும்னு சொல்லி விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. அப்பவே கேம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும். இந்த பேட் கமின்ஸ் அப்படி இப்படிலாம் அடிச்சாங்க. பட் ஸ்டில் 35 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்தது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹியூஜ் மார்ஜின். bowling வைஸ் we have to appreciate கரண் சர்மா ஃபென்டாஸ்டிக்கா போட்டாருங்க. இன்ஃபேக்ட் ஃபெர்கியூசனை தவிர எல்லா ஆர்சிபி பவுலர்ஸுமே நல்லா போட்டாங்கன்னு சொல்ல முடியும்.